வணக்கம். அட்வொகேட் திருவேங்கடம். தாத்தா மனசு மாறிடுவாரு, பாட்டி மனசு மாறிடுவாங்க, இழுபறியான சூழ்நிலை நிலவினால் தான செட்டில்மெண்டா வாங்குறது சிறப்பா, கிரயமா வாங்குறது சிறப்பா என்றால் பின்னாளில் எந்த பிரச்சனையும் வராது. உடன் பிறந்த மற்ற சகோதரர்களால் எந்த பிரச்சனையும் வராது. தாய் தந்தையர் மனசு மாற மாட்டார்கள், தாத்தா பாட்டி மனசு மாற மாட்டார்கள் என்று நினைத்தால் நீங்கள் தான செட்டில்மெண்ட் வாங்கலாம். ஆனால் உங்கள் தாத்தா பாட்டியோ தாய் தந்தையரோ சகோதர சகோதரிகளோ உங்களுக்கு தான செட்டில்மெண்ட் கொடுத்துவிட்டு பின்பு சில மாதங்கள் சில வருடங்கள் கழித்து மனம் மாறிவிடுவார்கள், அதை ரத்து செய்து விடுவார்கள் என்று நீங்கள் பயப்பட்டால், இன்று நாங்கள் சமாதானமாக நல்ல நட்பாக இருக்கிறோம், எதிர்காலத்தில் அந்த சூழ்நிலை மாறலாம் என்று நீங்கள் நினைத்தால் கண்டிப்பாக கிரயமாகவே அவர்களிடமிருந்து நீங்கள் சொத்தை வாங்கிக் கொள்வது நல்லது. தான செட்டில்மெண்ட்டுக்கும் கிரயத்துக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் என்னவென்றால், தான செட்டில்மெண்ட்ல நீங்க ஸ்டாம்ப் டியூட்டி கம்மியா கட்டினால் போதும். ஆனால் நீங்க கிரைய செலவு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கு. பின்னாளில் நமக்கு எழுதி கொடுக்கக்கூடிய தாயோ தந்தையோ தாத்தாவோ பாட்டியோ சகோதரர்களோ தொந்தரவு செய்ய வாய்ப்புண்டு. எழுதி கொடுத்த ஆவணத்தை சேலஞ்ச் பண்றதுக்கான வாய்ப்புண்டு, நீதிமன்றம் செல்ல வாய்ப்புண்டு என்று நீங்கள் கருதினால் நீங்கள் கிரயமாகவே பெற்றுக்கொள்வது நல்லது. கிரயமாக நீங்க பெறும் சொத்தை எழுதி கொடுப்பவரால் உடனடியாக கேன்சல் செய்ய முடியாது. நீதிமன்றத்திற்கு போனாலும் கண்டிப்பாக அவர்களுக்கு சாதகமான தீர்ப்பு வர வாய்ப்பு இல்லை. ஏனென்றால் தான செட்டில்மெண்ட்ல நீங்க இலவசமா சொத்தை வாங்குவீங்க, கிரைய பத்திரமா நீங்க வாங்கணும்னு முடிவு பண்ணும்போது அதில் ஒரு கன்சிடரேஷன், ஏதாவது ஒரு கிரையத்தொகை அதில் குறிப்பிட்டு அதன்படி தான் நீங்க வாங்க முடியும். கிரையத்தொகை கொடுத்து சொத்தை வாங்கியதாக நீங்கள் கிரையப்பத்திரம் வைத்திருந்தால் உங்கள் கிரையப்பத்திரத்தை உங்களுக்கு எழுதி கொடுத்தவர் சேலஞ்ச் பண்ண முடியாது. நீங்கள் வாங்கும் பொழுதே அதை அவரிடம் சொல்லி வாங்கிக் கொள்கிறேன் என்பதை பணம் கொடுக்காமலே, ஆனால் கிரைய பத்திரமாக நீங்கள் எழுதி வாங்கிக் கொள்வது உங்களுக்கு உங்கள் எதிர்காலத்துக்கு சிறந்தது. ஒரே வாரிசு தான் இருக்கேன், என் கூட பிறந்தவர்கள் யாரும் இல்லை, தான செட்டில்மெண்டா வாங்கினாலும் சரி தான செட்டில்மெண்ட் வாங்காவிட்டாலும் சரி அந்த சொத்து எனக்குத்தான் வரப்போகிறது, அதில் எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் நீங்கள் தான செட்டில்மெண்டாக வாங்கிக் கொள்வது நல்லது. 2 சகோதர சகோதரி இருக்கிறோம், 3 பேர் இருக்கிறோம், இல்லை தாய் தந்தையரோ தாத்தா பாட்டியோ மனம் மாறிவிடுவார்கள் என்ற ஒரு சூழ்நிலை இருந்தால், கிரயத்திற்கு செலவு சற்று அதிகமாக இருந்தாலும் உங்கள் சொத்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்றால் கிரைய பத்திரமாக வாங்குவதே சிறந்தது.